கிரி, நாம நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா. என்னடா மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுறுத்துறீங்களா? இதுல மனுஷ பாருங்க வாழ்ற ஊர் இல்லையா அது? என்ன மனுஷங்க வாழவே முடியாதா? டேய், இது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம்டா, தருதல நகரமா இருக்கு. இங்க இருக்கிற சாதாரண வியாபாரியில இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க. இங்க வாழ்றவங்கள முக்காவாசி பேர் கிராமத்தாய்ங்க, கிராமத்து பொம்பளைங்க. வேளச்சேரில ஒரு பொண்ணை எவனாவது கொண்டுட்டானா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டில இருந்து, அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துல இருந்து போன் பறக்குது. ஐயோ உங்க ஏரியால இந்த மாதிரி ஆயிப்போச்சாமே, பாத்து இருந்துக்கங்கன்னு பதறாங்க. அண்ணா நகர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல பாம்பு அடிச்சா அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் உங்களுக்கு ஒண்ணு ஆகலன்னு போன்ல கதறாங்கடா. இங்க ஏதாவது ஒரு ஏரியால ஒண்ணு நடந்தா கூட அது நம்ம நாட்டுல எங்கேயோ இருக்கிற கிராமம் வரைக்கும் பாதிக்குது. மெட்ராஸ் தனி ஊருன்னு நினைச்சியா? தமிழ்நாடு இங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் பூகம்பம் வந்தாலும் தமிழ்நாடு எல்லா வரைக்கும் பாதிக்கும். இங்க அமைதியா இருந்தா தானே தமிழ்நாடு அமைதியா இருக்கும். என் தங்கச்சிக்காக இந்த ஒரு அண்ணன் இல்லடா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான அண்ணனுங்க தங்கச்சி மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துட்டு தவிக்கிறானுங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லடா, லட்சக்கணக்கான அப்பா அம்மா பொண்ணை இங்க கட்டி கொடுத்துட்டு பையனை வேலை காமிச்சிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நெருப்புல குளிர் காயறீங்க, நான் அதுல வெந்து வந்திருக்கேன்டா. பொறுக்கைகள் அழிக்க நீங்க நினைச்சீங்கன்னா முடியும், நினைக்க மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. இந்த கிரி நினைச்சிட்டான், முடிச்சிருவாண்டா. நீ என்னதான் சொன்னாலும் நீ செஞ்சதெல்லாம் சட்டப்படி தப்பு. இப்ப நினைச்சாலும் நான் உள்ள தூக்கி உள்ள போட முடியும். எத்தனையோ அக்யூஸ்ட் தூக்கி நான் உள்ள போட்டிருக்கேன். எம்எல்ஏ போன் பண்ணா, மந்திரி போன் பண்ணா நான் உனக்கு வெளியே விட்டுருக்கேன். அதே மாதிரி எவனோ ஒருத்தன் உனக்கு போன் பண்ணதான் நினைச்சு உன்னை விட்டுற, நீ ஊருக்கு ஓடி போயிடு. நீ இதே எண்ணத்தோட தெரிஞ்சனா உன்னை நானே உள்ள தூக்கி போட்டுருவேன். போலீஸா பேசுறீங்களோ? போலீஸ் என்ற பவர்ல பேசுறீங்களோ? டேய், நீ பெரிய போலீஸ் பருப்புனா, உனக்கு அந்த பவர் இருக்குனா, இந்த ஆம்பளை போலீஸ் யூனிஃபார்ம் குள்ள இருக்கிறவன் ஆம்பளனா, உங்க ஏரியால எவனாவது ஒரு ரவுடி அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி உள்ள வச்சிரு. ஒரு நாள் 24 மணி நேரம் அவனை உள்ள வச்சு காட்டுறா. அவனை வெளியே விடாம உள்ள வச்சு காட்டு. மறுநாள் நீ என்னடா என்ன அரெஸ்ட் பண்றது? நானே கமிஷன் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷன் முன்னாடி நின்று 21 பேரை கொண்டது நான் தான், உனக்கு போன் பண்ண பெண்ணையை நான் தான் சொல்லி சரணடைஞ்சிடறேன்டா. விடிஞ்சா தெரியும் ட்ரெஸ் மட்டும் தான் ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா.